நாம் தமிழர் கட்சியின் தலைவர் மாண்புமிகு மரியாதைக்குரிய சீமான் அவர்களை வன்மையாக கண்டித்ததில் வருத்தப்படுகிறேன். ஏனென்றால் இவ்வுலகிலேயே 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாறு படித்த வரலாற்று ஆசிரியர் மாண்புமிகு சீமான் அவர்கள் மட்டுமே இந்திய வரலாற்றை உருவாக்கியவர். ஏனென்றால் சேர சோழ பாண்டியன் ஆண்ட காலத்திலேயே அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் வேல்கம்பு, வீச்சர்வா, கவன், வளரி போன்ற ஆயுதங்களை இவர் ஒருவரே செய்து கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, போருக்கு தேவையான அனைத்து விளையாட்டுகளையும் கற்றுக் கொடுத்தவர் வரலாற்று ஆசிரியர் மாண்புமிகு கிளிசோசியர் சீமான் அவர்களை நான் வன்மையாக கண்டித்ததில் வருத்தப்படுகிறேன். நம் நாடு சாதி கலவரம் வரக்கூடாது என்பதற்காக தனது உயிரையும் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார். நம் தமிழகத்திலேயே ஜாதி கலவரம் வரக்கூடாது என மனதில் வைத்துக்கொண்டு உண்மையாக போராடும் ஒரே போராளி கிளிசோசியர் நாம் தமிழர் கட்சியின் கிளை செயலாளர் சீமான் அவர்களை நான் வன்மையாக கண்டித்ததில் வருத்தப்படுகிறேன். நாம் தமிழர் கட்சியின் கிளை செயலாளர் கவரிமான் அவர்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நம் தமிழகத்திலே எந்த ஒரு ஊரிலும் ஒவ்வொரு ஊரிலும் அனைத்து சமுதாயமும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊரிலும் எல்லா ஜாதியும் இருக்கிறார்கள். யாரும் காலை எஞ்சவனையும் அவனை வெட்டு இவனை வெட்டுன்னு சொல்லிட்டு எங்கேயும் கலவரம் இல்லை. எல்லாரும் தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியின் கிளை செயலாளர் அவர்களே, கவரிமான் அவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்காங்க. யாரும் நாம் மேல் ஜாதி நீ கீழ் ஜாதி அந்த இடத்துக்கே வரல. எனக்கு வயசு 48. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் முடிச்சு 30 வருஷம் ஆச்சு. என் கூட படித்த என் கிளாஸில் 50 பேர், 50 பேரில் ஒரு 30 பேர் மற்ற ஜாதியெல்லாம் இருப்பாங்க. 20 பேர் தாழ்த்தப்பட்ட ஜாதி இருப்பாங்க. ஏன்னா எனக்கு தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லதுக்கே மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அப்படி பழகலை. நண்பங்கிற ஒரே ஒரு பழக்கம்தான். ஏன்னா உறவுக்காரன் கூட இனத்துறவும் பண்ணுவான். ஆனால் நண்பன் ஒருபோதும் இனத்துறவும் பண்ண மாட்டான், துறவும் பண்ண மாட்டான். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வரைக்கும் அவங்க எல்லாரும் அவங்கவங்க இனத்தில் பெரிய பெரிய போராளிகள்லாம் இருப்பாங்க. அதுக்கு உண்டான வீர வணக்கம் செய்யறதுக்கு ஆரவாரமாக போவாங்க, போயிட்டு வருவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்களும் அதே மாதிரி தேவர் ஜெயந்தி விழாவுக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என் கூட படித்த அந்த 30 பேர் நாங்கள் ஏதாவது ஒரு நாள் ஒன்று சேருவோம். அப்போ எங்கள் மனசில் ஜாதியும் இல்லை, ஒரு மயிரும் கிடையாது. சரியா? நண்பங்கிற ஒரே ஒரு உணர்வு தான், ஒரே ஒரு உறவு. அதை நாட்டு மக்களின் நலனுக்காக சீமான் அவர்களுக்கு வாக்களித்த அனைத்து இன மக்களுக்காகவும் எந்த ஒரு கலவரம் எதுவும் வரக்கூடாது,
என்பதற்காக உண்மையாக பாடுபடும் தமிழகத்தில் ஒரே அரசியல்வாதி மாண்புமிகு சீமான் அவர்களை நான் வன்மையாக கண்டித்ததில் வருத்தப்படுகிறேன். சீமான் அவர்களே, உண்மையிலேயே நீங்கள் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று உள்ள காலகட்டத்தில் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் கூட கஞ்சாவுக்கு அடிமையாகிறான், மதுவுக்கு அடிமையாகிறான். மற்ற கட்சிக்காரங்களெல்லாம் குறை பேசுகிற சீமானவர்களே, இந்த கஞ்சா மது போன்றவைகளை தடுப்பதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? மக்களுக்காக நீ நல்லது செய்ய வேண்டும் என்றால் இந்த தேவையற்ற இந்த போதைப் பொருட்களை தமிழகத்திற்குள் வரவிடாமல் செய்வதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா? வீரம் இருக்கிறதா? அதில் செயல்படு. உன் காலை தொட்டு கும்பிடுகிறோம். இப்போ சின்ன வயசுலேயே எல்லாருமே என்ன நினைப்பாங்க, நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வாத்தியார் ஆகணும், நம்ம கஷ்டப்படுற மாதிரி நம்ம பிள்ளைய கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லா வீட்லேயும் அப்பா அம்மா அதை தான் நினைப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடக்கு? சீமான் பிள்ளையிலேருந்து அரசியல்வாதி எல்லா பிள்ளைகளையும் அமெரிக்காவிலையும் லண்டன்லேயும் படிக்கணுமா? ஓட்டு போட்ட நாங்கள் சாதி சண்டை போட்டு சாராயம் குடிச்சிட்டு கஞ்சாவை அடிச்சுக்கிட்டு சேர்த்து சின்ன உணவு வாங்கணும். இதானே உங்களோட நினப்பு? நீ உண்மையிலேயே நல்லவனா இந்த போதைப் பொருள் எதுவுமே உள்ளே வராமல் கொண்டு வா பார்ப்போம். அதில் காட்டுவான் வீரத்தை, அதில் காட்டுவான் பலத்தை. சகுனி மாதிரி ஏன்டா சண்டை எங்களுக்குள்ளே ஏன்டா சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கியா? அப்போ அரசியல்வாதிகளாகி உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் லண்டன்லேயும் அமெரிக்காவிலையும் படிக்கணுமா? ஓட்டு போட்ட நாங்களாம் அப்போ சும்ப போய்களா? எங்களை பிரித்து அதாவது உங்களுடைய என்னென்னா, நாங்கள் ஒன்று சேர்த்துட்டா உங்கள் வாயில் மண் விழுந்துடும். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பல்லனும் பறையனும் தேவனும் ஒன்று சேர்ந்துட்டா அரசியல்வாதிய வாயில் மண் விழுவும்னு எல்லா பயலுக்கும் தெரியும். அந்த ஒரே காரணத்தினால தான் இந்த ஒன்றை மாதிரி இனத்துரோகி, இந்த ஈனப்பிறவி, இந்த இனத்துரோகி, இந்த பையெல்லாம் ஒன்று சேர்ந்து எங்கிட்டாவது கலவரத்தை உண்டு பண்ணு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நல்லா வாழ்றதுக்காக ஏன்டா நல்லா வாழ்கிற எங்கள் குடும்பத்தை ஏன்டா ஒம்பாக்கு சீரழிக்கிய? உன் பின்னாடி 5 பேர் இல்லை, உன் முன்னாடி 50 பேர் வருவான். உன்னை நம்பித்தானே வரான். நீ பாட்டுக்கு அதை இதை எந்த பேசி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. ஏதோ கலவரம் வந்துருச்சுன்னே வச்சுக்கோப்பா. அங்கிட்டு ஒரு 4 பேர், இங்கிட்டு ஒரு 4 பேர் செத்து போனான்னு வச்சுக்கோ. நீ என்ன செய்வே? மறுநாள் காலையில் வந்து பெரிய ஒரு மலர் வளையத்தை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு மயிரே போச்சுன்னு மயிரை பிடிக்கிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் செத்தவன் செத்த மாதிரி போயிடுவான். வெட்டினவன் செத்தவனுக்கு உசுறு போச்சு, அவன் குடும்பமும் போச்சு. வெட்டினவனுக்கு அவன் குடும்பமும் போச்சு, அவன் லைஃப்பும் போச்சு. இதைத்தானே கொண்டு வர? நீ நல்லா இருக்குன்னா உன் பிள்ளை கையில் ஒரு அறுவாரம் கொடுத்து அவனை வெட்டுன்னு சொல்லுவாப்போம். அப்போ உங்கள் பிள்ளைய மட்டும் நல்லா இருக்கணும். தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவனு நீயே புலிவிட்டு அலைஞ்சி எங்கள் எல்லாத்தையும் எங்களுக்குள்ளே சண்டை இழுத்து விட்டு பார்க்க. இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஜாதி கலவரத்தில் அந்த சைடு ஒரு 10 ஆள், இந்த சைடு ஒரு 10 ஆள் செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. நீ என்ன செய்வ? ஒரு மலர் வளையத்தை போட்டு மயிர் வச்சுன்னு போயிடுவேன். ஆனால் அந்த செத்தவன் குடும்பத்தில் 3 பிள்ளைகளோ 4 பிள்ளைகளோ இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த தாய் அவங்கள பெரிய பிள்ளைகளாக்கி படிக்க வச்சு ஒரு கரை சேர்த்து வரைக்கும் அவள் எவ்வளோ செத்து சுண்ணாம்பா போயிடுவா. அதெல்லாம் நினச்சி பார்க்கியா நீயே? நாளைக்கு என்ன நடக்கும் அது போதும் தான் நினைக்க. நாங்கள் அதை நினைக்கல. நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கணுங்கிறது தான் நாங்கள் நினைக்கோம். சரியா? தயவு செய்து இனத்தை அழிக்கணும்னு நினைக்காத. நீ நல்லவனா இருந்தா எல்லாரையும் ஒன்றா இருக்கணும்னு நினை. இல்லாட்ட மருந்தடித்து செத்துப்போம்.
சரியா? அடுத்தவனுக்கு அடுத்து நீ வாழணும்னு நினைக்காத. சரியா?